ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக 5 நீதிபதிகள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி மோகனா அவர்களையும் புதிதாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அட்வொகேட்டாக இருந்து டைரக்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிற இரண்டாவது பெண், கரெக்டாக. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி அவர்களாகவும் வி மோகனா அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஒரு அட்வொகேட்டாக இருந்து டைரக்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியுமானா ஆக முடியும், கரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே நேரத்தில் ஹைகோர்ட்டில் 5 இயர் ஜட்ஜாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எலிஜிபிளாக இருக்குது, கரெக்டாக. ஒரு ஹைகோர்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைகோர்ட்டில். அதே நேரத்தில் 10 இயர் ஹைகோர்ட் அட்வொகேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்ல இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைகோர்ட்டில் 10 வருஷத்துக்கு மேலே அவங்க அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க, கரெக்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா அவர்கள் தான் அட்வொகேட்டாக இருந்து டைரெக்டாக பெண் நீதிபதியாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். யாருன்னா இந்து மல்கோத்ரா அவர்கள், கரெக்டாக. ஸோ வி மோகனா அவர்கள் செகண்ட் டைம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட எண்ணிக்கை என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த ஷார்ட்ஸில் அதுக்கான ஆன்சரோட சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.